சொல்கிறாங்க. தாய் கிழவி எடுத்துங்க, அந்த கதை உண்மையிலுமே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு கதை இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அந்த ராதிகா கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தாய் கிழவி கேரக்டர் நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன். அதாவது இந்த காது வளர்ப்பாங்க, அதில் வந்து பெருசாக தண்டத்தி அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய இது அதெல்லாம் எப்படி தான் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து போட்டிருந்தாங்கன்னு தெரில. நான் பார்த்துருக்கேன். அது காது வளர்க்குறது எப்படி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அது எப்படின்னா அந்த ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி அந்த ஓட்டைக்குள்ளே கொஞ்சம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டே வருவாங்க. அது காது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓட்டை கொஞ்சம் பெருசாக அந்த பனை ஓலையை இன்னும் கொஞ்சம் சுருட்டி பெருசாக வைப்பாங்க. அப்படியே வந்து அந்த காது வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெயிட் வேறு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டோட்டலாகவே தொங்கிடும். அதெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ உசிலம்பட்டி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க, காது வளர்த்தவங்க. நீங்கள் கிராமத்தில் இன்டீரியரான கிராமம், அந்த சில்குவார்பட்டி, கர்மாப்பட்டி, உசிலம்பட்டி அந்த சைட்லலாம் இருக்கிற கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிழவிங்கெல்லாம் இருக்காங்க. கிழவி அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, கிழவி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு உயர்வான வார்த்தை. சியான் அப்படிங்கிறது ஒரு வயசான தாத்தாவை குறிக்கிற வார்த்தை. சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏ கிழவி சும்மா இருக்க மாட்டேன் நீனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழவின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றாங்க. அது கிடையாது. அது அந்தந்த விஷயம், அந்தந்த நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேட்டிவிட்டி வட்டி கொடுக்குறது ஒரு லேடியாக அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. நீங்கள் நிஜமாகவே கிராமத்தில் போனீங்கன்னா வட்டி கொடுப்பாங்க. சுருக்கு பைன்னு வச்சுருப்பாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா சேலைக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் தொங்க விட்டுருப்பாங்க, சாவியோடு வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நானே பார்த்துருக்கேன். இந்த சந்தை அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, கருவாடு வியாபாரம் பண்ணுறவங்கலாம் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த சந்தையில் பார சந்தை போடுவாங்க ஊரில்.